ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமை செஞ்ச இட்லி மட்டன் குழம்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான கறியை குக்கரில் போட்டு அது கூட மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. குக்கரில் இது வெந்துட்டுருக்கிறப்ப தேவையான கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது கூட ஒரு 6-7 மிளகாய். இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து சூடு பொறுக்கிற அளவு வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்ததை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை வாணலில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. மிக்சியில் பொடி பண்ண இல்லைங்களா, அது கூட இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி, இதையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாணலில் எண்ணெய், கொஞ்சம் நெய் விட்டு பட்டை கிராம்பு தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு மீண்டும் தக்காளியை நல்லா வதக்கிட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஆச்சி இல்லைனா சக்தி மசாலா, குழம்பு மட்டன் குழம்பு மசாலா இல்லைனா சிக்கன் குழம்பு மசாலா ஏதாவது கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதையும் வதக்குங்க. உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே வேக வச்ச கறி தண்ணியும் எடுத்து ஊற்றிக்கிட்டு கடைசியாக முந்திரி பருப்பு, தேங்காய் அரைச்சி விட்டு இறக்குனா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடிங்க. இதில் மிளகு, சீரகம்லாம் சேர்ந்துருக்கிறதுனால சளி பிடிச்சா இது போல் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லிக்கு நான் இந்த குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அடுத்ததாக நான் செஞ்சது என்னோடய வீட்டில் பச்சைப்பயிறு தோசைங்க. இந்த பச்சைப்பயிரில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ், ரொம்ப நல்ல சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல சத்து இருக்குன்றதுக்காகவே இந்த தோசையை நான் செஞ்சேங்க. இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு நைட்டே பச்சைப்பயிரை ஊற வச்சுட்டேன். இது மாதிரி தோல் உள்ள பச்சைப்பயிறு தான் ரொம்ப நல்லது. இந்த பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டுட்டு இது கூட சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதை எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தோசை சுட்டால் சூப்பராக இருக்குங்க. இது கூட கடுகு, வெங்காயம் தாளித்து கூட தோசை சுடலாம். அப்படி வெங்காயம் சேர்த்து சுட்டாலும் தோசை சூப்பராக வருங்க. முக்கியமாக இந்த தோசையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பச்சைப்பயிரில், அதுவும் தோல் உள்ள பச்சைப்பயிரில் ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தோசையை நான் சுட்டேங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திராவில் இது பெசிரடன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாள் கட்லெட் செஞ்சுருந்தாங்க. நம்ம கட்லெட் செய்கிறதுல என்ன யூஸ்னா, குழந்தைங்க நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதுக்காக எப்போ நான் காய்கறிலாம் அதிகம் இருந்தாலும் கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அதுபோல் இன்றைக்கி கட்லெட் செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தேங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸ், கோஸ், பீட்ரூட், கேரட், இது எல்லா காய்களையும் நல்லா சீவி வச்சுக்கணுங்க. நான் ஏற்கனவே கட்லெட் எப்படி செய்கிறதுன்றத வீடியோ போட்டிருக்கேன். கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். கட்லெட்க்கு ரொம்ப முக்கியம் உருளைக்கிழங்கு நெத்து பதமாக கரெக்டாக வெந்திருக்கணுங்க. ரொம்ப வெந்திருத்துனா எண்ணெய் குடிக்கும். அதனால் உருளைக்கிழங்கை வேக வைக்கிறத நல்லா கரெக்டாக நெத்து பதமாக வேக வச்சு எடுத்தால் கட்லெட் சூப்பராக இருக்குங்க. நம்ம இது போல் கட்லெட் ரெடி பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். தேவையானப்போ எண்ணெயில் பொரிச்சியும் சாப்பிடலாங்க. அடுத்ததாக நான் ஒரு நாள் செஞ்சுருந்தது முட்டை போட்டு வெண்டைக்காய் பொரியலுங்க. இதுக்கு முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா அடித்து உப்பு போட்டு எண்ணெய் விட்டு இது போல் பொரித்து எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு முட்டை நல்லா வெந்த உடனே நல்லா பொடி மாஸ் மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இது போல் பொரித்து எடுத்துக்கிட்டு வாணலில் எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய்
இதை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்குங்க. வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. மிளகாய் பொடி கொஞ்சமும் சேர்த்துக்குங்க. இதில் காரத்துக்கு பச்சை மிளகாவும் போடுறோம், நம்ம தனி மிளகாத்தூளும் போடுறதுனால காரசாரமாக நல்லா இருக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த முட்டை பொரிச்சு வச்சோம் பார்த்திங்களா, அந்த முட்டையும் கலந்து சேர்த்துக்கிட்டா சூப்பரான முட்டை வெண்டைக்காய் பொரியலுங்க. இது ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான ஒரு பொரியல். முட்டை போட்டிருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிட்டுடுவாங்க. எப்போ குழம்பு வச்சாலும் நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி தானுங்க குழம்பு வைப்போம். அதுக்கு பதிலாக பச்சையாக மிக்சியில் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கறிவேப்பிலை இதை மிக்சியில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கூட்டி வச்ச குழம்போட இதை கலந்து விட்டுட்டு சட்டியில் எண்ணெய் விட்டு வடகம் இல்லைன்னா கடுகு தாளித்து பூண்டு தட்டி போட்டு குழம்பு வச்சு பாருங்களா. குழம்பு சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.